சினிமா பட பாணியில் பாலத்தின் கீழ் அழுகிய நிலையில் சூட்கேஸுக்குள் கிடந்த இளம் பெண். இந்த கோர நிகழ்வை நிகழ்த்திய சைக்கோ கொலையாளி யார் என தீவிரமாக தேடி வரும் காவல்துறையினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பக்கத்துல இருக்கக்கூடிய சேலத்துல இருந்து கோவை நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில ஆவரங்கம் பாளையம் பகுதியில தனியார் திருமண மண்டபத்தை ஒட்டி சர்வீஸ் சாலை ஒண்ணு இருக்கு. இது ஓரத்துல ஒரு சின்ன பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு கீழே துர்நாற்றம் வீசி வரதா சொல்லி அந்த பகுதி பொதுமக்கள் வைகுந்தம் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயக்குமாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா சங்ககிரி போலீஸ்ல புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயால் தலைமையிலான டிஎஸ்பி ராஜா, காவல் ஆய்வாளர்கள் கார்த்திகேயனி, பேபி, அதுக்கப்புறமா செந்தல்குமார் ஆகியோர் சம்பவ இடத்துல வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ பாலத்துக்கு கீழே சூட்கேஸ்ல ஒரு இளம் பெண்ணுடைய சடலம் அழுகிய நிலையில இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில உயிரிழந்த இந்த பெண் வேற எங்கேயாவது கொலை செய்யப்பட்டு இங்க கொண்டு வந்து வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து சடலமா மீட்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு சுமார் 20 இருந்து 30 வயசு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு சடலமா மீட்கப்பட்ட அந்த இளம் பெண்ணுடைய உடலை உடற்கூறாய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.